ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். கலர் பேப்பர் யூஸ் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி திக்கான ஒரு பேப்பரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி 2 பீஸ் எடுத்துருக்கேன். இதே சைஸில் நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த திக்கான பேப்பர் மேலே அந்த ஒயிட் கலர் பேப்பரை நம்ம ஒட்ட போகிறோம். வெறும் ஒயிட் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மேலே ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து கார்ட்போர்ட் ஷீட் இருந்துச்சுன்னா கார்ட்போர்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட கார்ட்போர்டு இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்ட்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இந்த ஒயிட் பேப்பரை நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏர்பட்ஸ் எடுத்திருக்கேன். ஏர்பட்ஸில் வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். அக்ரைலிக் கலர் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஏர்பட்டோட ஒரு பக்கம் பிங்க்கு அண்ட் ஒரு பக்கம் ப்ளைனாக அப்படியே விட்டுட்டேன் ஒயிட் கலரு. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம 2ஆக கட் பண்ண போகிறோம். பிங்க் கலரில் இருக்கிற பக்கம் அதிகமாகவும் ஒயிட் கலரில் இருக்கிற பக்கம் கம்மியாகவும் ஸ்பேஸ் விட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். டோட்டலாக எல்லா ஏர்பட்ஸையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கீழே இந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேப்பர், இதில் நம்ம ஒட்ட போகிறோம். 2 பிங்க் ஏர்பட்டுக்கு நடுவில் அந்த ஒயிட் கலர் ஏர்பட்டை ஒட்ட போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இது ஒட்டுறதுக்கு ஃபுல்லாக நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால க்ளூகன்னே அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் ஃபுல்லாக ஒட்டிட்டு இதோட சென்டரில் இந்த ஒயிட் கலர் ஏர்பட்டை ஒட்ட போகிறேன். ஏர்பட்டுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு டூத் பிக் யூஸ் பண்ணிக்கலாம், பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஒட்ட போகிறோம். இதை ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர் பிங்க் அண்டு லைட் பிங்க்கில் எடுத்திருக்கேன். இந்த லைட் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு வீடியோவில் தெரியல, பட் இருந்தாலும் இது டார்க் பிங்க் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது லைட் பிங்க்கு. இந்த பேப்பர்ஸ் 2த்தையும் சேமாக வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி ரஃப் பேப்பரில் ஹார்டின் ஷேப்பில் வரைஞ்சி நான் இதை பாதியாக மடிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும். இதை இதுக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம மேலே அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிடலாம். ஸோ அப்படி கட் பண்ணோன்னா 2 கலர் கிடைக்கும். மேலே அந்த பிங்க் கலரு, உள்ளே இருக்க லைட் பிங்க் கலர் 2 கலரும் கிடைக்கும். இதில் கீழே லைட் பிங்க் கலரை வச்சுட்டு மேலே அந்த டார்க் பிங்க்கில் இருக்கு இல்லையா, அந்த ஹார்டின் ஷேப்பை இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். சென்டரில் ஃபெவிகால் லைட்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நிறைய பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பிங்க் கலர்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பில் மேலே நாம் அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஒயிட் பீடு ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் பீடை வந்து அங்கங்கே நம்ம ஒட்ட போகிறோம். எல்லாத்துலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது அப்படியே நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கீழே ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா நம்ம இப்போ ஹேங் பண்ணுறதையும் பார்க்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளன் த்ரெட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அந்த உள்ளன் த்ரெட்டில் இந்த ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீசஸ் வந்து 3 ஜாயின் பண்ணி நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஹார்டின் ஷேப் வச்சுருக்கேன். திரும்ப சென்டரில் இந்த உள்ளன் த்ரெட் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு திரும்பியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன். ஸோ டோட்டலாக 3 ஷேப்பை வந்துட்டு 3 ஹார்டின் ஷேப் பேப்பர்ஸை இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த த்ரெட்டில் அந்த ஒயிட் கலர் பீடை கோர்த்துட்டு திரும்பியும் இதே மாடலில் ஒரு பீஸ் மேலே ஒட்ட போகிறேன். இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த த்ரெட் ஃபுல்லாக 3 ஹார்டின் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி 3, 2, 1 அந்த மாதிரி சைஸு கவுண்டிங்கை வந்து குறைச்சிட்டே வந்து இதே மாதிரி 5 பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக பேக் சைடில் ஒட்ட போகிறோம். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் ஒயிட் பேப்பர் வச்சு நான் ஒட்டி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால. மேலே வந்துட்டு ஆணியில் மாட்டுறதுக்காக மேலே கொஞ்சமாக உள்ளன் த்ரெட்டு எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான வால் டெக்கர் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.